கடவுள் மனுஷனை உலகத்துல படைச்சது நல்ல விஷயம். அது மாதிரி மனுஷனுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவரு கொடுத்துட்டா போதும். அது இல்லாம எதுக்கு நீ ஜெபம் பண்ணு நான் தாரேன்னு சொல்றாரு. பெத்த தாய் கூட பிள்ளைக்கு எப்பப்ப பசிக்குமோ நினைச்சு பிள்ளைக்கு பால் கொடுக்குறா. ஆனா கடவுள் நீ ஜெபம் பண்ணு நான் தாரேன்னு சொல்றாரு. கேட்டாதான் தரணுமா? இது என்னங்க நியாயம்? அதுல ஒரு ரகசியம் இருக்குங்க. கடவுளுக்கு மனுஷன் மேல அன்பு அதிகங்க. அதனாலதான் நீங்க ஜெபம் பண்ணுங்க நான் தாரேன்னு சொல்றாரு. ஒரு ஊழியக்காரருக்கு புறா வளர்க்கறது ரொம்ப இஷ்டம். வீட்டு மாடியில 300 புறா வளர்த்தாரு. அந்த புறாக்களுக்கு இறையும் தண்ணீரும் ஒரு குறை இல்லாம எப்போதும் வச்சிருப்பாங்க. இந்த ஊழியக்காரருக்கு நம்ம வளர்க்க புறா நம்ம தோல்ல வந்து உட்காரணும்னு ரொம்ப ஆசை. ஆனா ஒரு நாள் ஒரு புறா கூட அவர் தோல்ல உட்காராது. இவரை பார்த்தாலே எல்லாம் தெரிச்சு ஓடும். இது ரொம்ப கவலையா இன்னொரு சட்டை இதை சொன்னாரு. அந்த புறா வளர்க்கவரு இந்த புறா வளர்க்கவர்கிட்ட ஒரு யோசனை சொன்னாரு. இவர் மறுநாள் காலையில மாடிக்கு போனாரு. புறாக்கு வச்சிருந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டி விட்டாரு. நவதானியங்களும் சாக்கல போட்டு கட்டி ஒரு ஓரமா வச்சாரு. இவர் பாட்டுக்கு இவர் ஊழியத்துக்கு போயிட்டாரு. சாயங்காலம் 4 மணிக்கு வந்தாரு. புறாக்கள்லாம் பசியோட இருந்துச்சு. 300 புறாவும் இவரை வந்து மொச்சிருச்சு. இந்த தோல்ல 4 புறா, இந்த தோல்ல 4 புறா, தலை மேல 4 புறா வந்து உட்கார்ந்துச்சு. இவங்க இறையும் தண்ணியும் வச்சாரு. எல்லா புறாவும் வயிறால சாப்பிட்டுச்சு. மறுநாளும் போனாரு, தானியத்தை மூட்டை கட்டி வச்சாரு, தண்ணியை கீழே ஊத்துனாரு, ஊழியத்துக்கு போயிட்டாரு. இந்த புறாக்கள்லாம் ஓனருக்காக எதிர்பார்த்து காத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் எப்போதும் மாடிக்கு போனாலும் அவ்வளவு புறா வந்து மேல தோல்ல வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டு. இந்த புறா வளர்க்க ஊழியக்காரருக்கு ஆசை நிறைவேறிச்சு. தான் வளர்த்த புறாவுக்கு அன்பை எதிர்பார்த்தாரு, அது கிடைச்சிருச்சு. இப்ப புரியுதாங்க உங்களுக்கு ஆண்டவர் எதுக்கு ஜெபம் பண்ண சொல்றாருன்னு? நம்ம அவரை நேசிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம அவரோட பேசணும்னு ஆசைப்படுறாரு. கடவுள் முத ஆதானையும் ஏவாளையும் படைச்சாரு. பரலோகத்துல இருந்து இறங்கி வந்து அவங்க கிட்ட தினந்தோறும் பேசுவாராம். ஆனால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சு அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. கடவுளுக்கும் மனுஷருக்கும் இருந்த உறவு உடைஞ்சு போச்சு. அதனால கடவுள் ரொம்ப வேதனைப்பட்டாரு. ஜெபம்ங்கிறது கடவுளோட பேசுறது. சரி, அப்படியா இந்த மனுஷங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்களான்னு ஏங்குறாரு. ஜெபத்திலேயாவது நம்மகிட்ட பேசட்டுமே தான் சில குறைகள் வைக்காரு. நம்ம ஆண்டவரோட ஐக்கியமா இருந்தா போதுங்க. நமக்குள்ள தேவைகள் எல்லாம் நிரந்தரமா கொடுத்துருவாருங்க. ஏத்தான் இயேசு சொன்னாரு, முதல்ல தேவனோட ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இதுகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னாரு. இந்த புறாக்கள் ஊழியக்காரர் தோல்ல எப்போதும் உட்கார்ந்துருந்தா அவரு தண்ணியை கீழே கவுத்து விட மாட்டாரு. தானியத்தை மூட்டை கட்டி ஒரு ஓரம் வைக்கவும் மாட்டாரு. குறைவில்லாம தானியமும் தண்ணீரும் இருக்கும். கடவுள் மேல அன்பு வைங்க, வாழ்க்கையில ஒரு குறை இல்லாம நீங்க நல்லா இருப்பீங்க.